வெல்கம் டு கடைவோம். ஸோ இந்த எபிசோடில் வந்து நம்ம வந்து டூ வைல் லூப் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து படிக்க போகிறோம். ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸில் வந்து ஃபார் லூப் பார்த்துருக்கோம், அப்புறம் வைல் லூப் பார்த்துருக்கோம். இது ரெண்டுக்குமே வந்து ஃபேக்டோரியல் அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸும் சில இது பார்த்துருந்தோம், ரைட்டா? ஸோ ஃபேக்டோரியல் ஃபார் லூப் வச்சு எப்படி பண்ணலாம், அதே ஃபேக்டோரியலில் வைல் லூப் வச்சு எப்படி பண்ணலாம், எனக்கு என்ன வித்தியாசங்கிறதெல்லாம் பார்த்துருந்தோம், ரைட்டா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இங்கே அதே ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம் தான் இருக்குது, நம்ம வைல் லூப் நீங்கள் ஃபார் லூப் வச்சு பண்ணியிருக்கோம், ரைட்டா? ஸோ இப்போ இதை நம்ம வந்து டூ வைல் வச்சு பண்ணால் எப்படி பண்ணணும், அதில் வந்து என்ன வித்தியாசம், அதுக்கும் வைலுக்கும் என்ன வித்தியாசம், இதனால் என்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ டூ வைல் லூப் அப்படிங்கிறத நம்ம வந்து எக்ஸிட் கண்ட்ரோல் லூப் அப்படின்னு சொல்கிறோங்கிறத ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, கண்டிஷனை நம்ம எண்ட் ஆஃப் த லூப்பில் செக் பண்ணுறோம். யூஸ்வலாக வைலுக்கு வந்து வைல் அப்புறம் கண்டிஷன் இருக்கும், ரைட்டா? ஸோ அப்போ ஸ்டார்டிங் ஆஃப் த லூப்லேயே நம்ம கண்டிஷனை செக் பண்ணுறோம். ஃபாருக்கும் இதே மாதிரி தான் ஸ்டார்டிங்லேயே செக் பண்ணுறோம். இந்த டூ வைலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டூன்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் வச்சுருக்கோம், அது இப்போ நம்ம பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வைல் இருக்குது. ஸோ கண்டிஷன் வந்து கடைசியில் இருக்குது. ஸோ அதனால இதை எக்ஸிட் கண்ட்ரோல் லூப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அந்த எக்ஸிட் கண்ட்ரோல் லூப் அது என்ட்ரி கண்ட்ரோல். இதனால தான் ஒரு பேசிக்கான ஒரு டிஃப்ரென்ஸ் வருது இந்த வைல் லூப்பும் டூ வைல் லூப்புக்கும். என்னங்கிறது இப்போ பார்க்கலாம். ஸோ என்டர் த வேல்யூ ஆஃப் என் அதெல்லாம் இருக்குது. நம்ம இந்த ஃபார் லூப்பை மட்டும் அப்படியே அடிச்சுட்டு ஒரு டூ வைல் லூப் எழுதுறோம். இப்போ இங்கே டூன்னு போட்டாச்சு, ரைட்டா? ஸோ இப்போ இந்த டூ அப்படிங்கிற பார்ட்டில் தான் நம்ம வந்து அந்த லூப்பை ஒவ்வொரு தடவை ரன் பண்ணுறப்போ என்ன பண்ணணுமோ அதை வந்து கொடுப்போம். ஸோ ஃபேக்டோரியல் ப்ரோக்ராமுக்கு என்ன, ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு ஃபேக்ட் ஸ்டார் ஐ அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்போம், ரைட்டா? ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கணும், ஐயோட வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணிக்கணும். ஸோ அது வந்து இங்கே ஃபேக்டோரியலுக்கு 1லேருந்து ஆக போகுது. ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் பண்ணணும் ஒவ்வொரு இட்ரேஷனுக்கும். நம்ம வைல் லூப்லேயும் இதே தானே பண்ணியிருப்போம். ஸோ ஃபேக்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபேக்ட் ஸ்டார் ஐன்னு இருக்குது, அடுத்து ஐ ப்ளஸ் ப்ளஸ் இருக்குது. ஸோ இதே மாதிரி ரன் ஆகிட்டே இருக்குது. இதுக்கப்புறம் என்ன வரும், நம்மளுக்கு இங்கே தான் அந்த வைலோட கண்டிஷன் வரும். ஓகே, ஸோ என்ன பண்ணணுங்கிற அந்த டூ அப்படிங்கிறத முதல்லே கொடுத்துட்டோம். வைல்னு போட்டு அந்த கண்டிஷனை இப்போ தான் கொடுக்குறோம், ரைட்டா? ஸோ இந்த கேஸில் கண்டிஷன் கொடுக்குறோம். கண்டிஷன் என்னது, நம்ம ஐ வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு என்னாக இருக்கணும். இதுதான் நம்மளோட கண்டிஷன், ரைட்டா? ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு 1லேருந்து ஐ இஸ் ஈக்குவல் டு என் வரைக்கும் அது ஒவ்வொரு நம்பரையாக ஃபேக்டில் வந்து மல்டிப்ளை பண்ணிட்டே வருது. கடைசியில் அந்த ஃபேக்டோரியல் வேல்யூவை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். இதுதான் பேசிக்காக ஃபேக்டோரியலோட ப்ரோக்ராம், அது நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த டூ வைலில் இதுக்கும் நம்ம நார்மல் வைல் லூப்புக்கும் என்ன வித்தியாசங்கிறத இப்போ பார்க்கணும். நம்ம அப்போ அதை பார்த்த மாதிரி கண்டிஷன் இங்கே கடைசியில் இருக்குது, ரைட்டா? ஸோ இப்போ இதை ரன் பண்ணோன்னா நம்மளுக்கு ஃபேக்டோரியல் ப்ரோக்ராமில் அதே அவுட்புட் தான் வரப்போகுது. பட் இதுக்கான பேசிக் டிஃப்ரென்ஸ் என்னங்கிறத நான் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வேல்யூ ஆஃப் என் வந்து கொடுக்குறோமா, 5 ஃபேக்டோரியல் 120 வரணும்னு நினைக்கிறேன். 120 வந்துடுச்சு. ஸோ ப்ரோக்ராம் கரெக்டாக ஒர்க் ஆகுது, அது ஓகே. ஸோ டூ வைல் லூப்போட சின்டாக்ஸ் தான், டூன்னு போடுறோம், கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணுறோம், க்ளோஸ் பண்ணுறோம், என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த டூ பார்ட்குள்ளே கொடுக்குறோம். வைல் கொடுத்து அதோட கண்டிஷன் வந்து கொடுத்து செமிகவுண்ட் வச்சு முடிக்கிறோம். ஓகே, ஸோ பேசிக்காக ஒரு டூ வைல் லூப்க்கான சின்டாக்ஸ் இது தான். இதுக்கும் வைல் லூப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை கீழே கொடுக்கறதுக்கும் மேலே கொடுக்கறதுக்கும் ஏதோ ஒரு சேஞ்ச் இருக்கு இல்லையா, அதுதான் இப்போ பார்க்கணும். நான் என்ன கொடுக்க போகிறேன், என்னோட வேல்யூவை வந்து 0ன்னு சொல்லிட்டு கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ ஐ இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு என் விச் இஸ் 0. அது வந்து ஃபால்ஸ் ஆயிரும் முதல் இட்ரேஷன்லேயே, ரைட்டா? ஸோ இப்போ நான் அதை ரன் கொடுக்குறேன், கொடுத்துட்டு என்னோட வேல்யூ 0ன்னு கொடுக்குறேன். ஃபேக்டோரியலோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 வருது, ரைட்டா? 0 ஃபேக்டோரியல் 1 தான், அது கரெக்டு. ஆனால் இதில் என்னென்னா, நம்ம இந்த ஃபேக்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபேக்ட் ஸ்டார் 1 ஐ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு இருக்குல்ல, நான் இங்கே ஐ வேல்யூவே பிரிண்ட் பண்ணுறேன், அப்போ உங்களுக்கு இது வந்து தெளிவாக புரியும். ஸோ %d கொடுத்து ஐன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் ரீடன் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேக்டோரியலோட வேல்யூ 1, அடுத்து நான் வந்து ஐயோட வேல்யூ பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஐயோட வேல்யூ வந்து 1லேருந்து 2 இன்க்ரிமெண்ட் ஆகியிருக்கு. ஆனால் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா 1 இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற அந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். 1ங்கிறது வந்து 0ங்கிற நம்பரோட பெரிய நம்பர், ரைட்டா? ஸோ அதனால இங்கே ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகியிருக்கவே கூடாது, ரைட்டா? இதுதான் வந்து நம்ம ஒரு நார்மல் வைல் லூப்பில் எழுதுனா வர ஆன்சர். ஸோ நான் அந்த ப்ரோக்ராமை இங்கே கீழே எழுதுறேன். ஓகே, ஸோ ஓகே, மல்டி லைன் கமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் வைல் கண்டிஷன் அதுதான், ஐ இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு என் தான். அண்ட் நம்ம இதில் கர்லி பேஸஸ்குள்ளே கொடுத்து இந்த வேல்யூவை அப்படியே எழுதும். இதுதான் வந்து ஒரு நார்மல் வைல் லூப்பில் பண்ணால் ப்ரோக்ராமாக இருக்க போகிறது. ஸோ இப்போ இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, இந்த ப்ரோக்ராமில் நம்ம என்னோட வேல்யூ 0 கொடுத்தோன்னா
உள்ளே இருக்கிறது எக்ஸிக்யூட்டே ஆகாது. ஐயோட வேல்யூ வந்து இனிஷியலாக 1 இருந்துச்சுன்னா இங்கே வெளியில் பிரிண்ட் பண்ணுறப்போ 1 தான் இருக்கும். ரைட்டா? அதை வேணால் இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம். ஆனால் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகியிருக்கு. ரைட்? ஸோ இந்த டூ பார்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகியிருக்கு. ஈவன்தோ இருந்தாலும் இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தாலும் இது வந்து எக்ஸிக்யூட் ஆகியிருக்கு. ஸோ இது பேசிக்கான டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இந்த டூ வைல் லூப்பில் மினிமம் ஒரு தடவையாவது இங்கே உள்ளே கொடுத்துருக்கிறது எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் தான் கண்டிஷன் ட்ரூவா இல்லையாங்கிறத செக் பண்ணும். ஆனால் இந்த வைல் லூப்பில் வந்து கண்டிஷன் ஃபஸ்ட்டே ட்ரூவா இல்லையான்னு செக் பண்ணிட்டு தான் உள்ளே வருது. ஸோ அதனால இது வந்து 0 டைம்ஸ் கூட எக்ஸிக்யூட் ஆகலாம். அதுதான் வந்து இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ டூ வைல் லூப்பில் மினிமம் ஒரு தடவையாவது அங்கே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் ஆகுதா இல்லையாங்கிறது கண்டிஷனை பொறுத்து இருக்குது. ஆனால் வைல் லூப்பில் அந்த ஒரு தடவை ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸிக்யூட் ஆகிறதே கண்டிஷன் பேஸ் பண்ணி தான். ஸோ இது 0 டைம்ஸ் கூட எக்ஸிக்யூட் ஆகலாம். முதல்ல இங்கே நம்ம கொடுத்த மாதிரி n = 0 கொடுத்தோம்னா உள்ளே இருக்க எக்ஸிக்யூட்டே ஆகாது. ரைட்டா? ஸோ இப்போ நான் இங்கே மேலே இருக்கிறத வந்து கமெண்ட் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ டூ வைல் எடுத்துகிட்டு வைல் லூப் இருக்குது. இப்போ நான் அதை ரன் பண்ணேன் அப்படின்னா என்னோட வேல்யூ நான் 0 கொடுக்குறேன். 1 இருக்குது. அந்த கேஸில் பார்த்தீங்கன்னா 2 இருந்துச்சு. ரைட்டா? இந்த கேஸில் 1 தான் இருக்குது. அதுக்கு காரணம் இங்கே உள்ளே இருக்கிற i++ எக்ஸிக்யூட்டே ஆகலை வைல் லூப்பில். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக்கான டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நம்ம வைல் லூப் அண்ட் டூ வைல் லூப். ஓகே, ஸோ இப்போ இந்த டூ வைல் லூப் வச்சு நம்ம ஃபேக்டரியல் ப்ரோக்ராமையும் வந்து பண்ணியும் முடிச்சாச்சு. ஸோ இதுதான் வந்து டூ வைல் லூப் அப்படிங்கிற கான்செப்ட். ஓகே, ஸோ அந்த பேசிக்காக நான் பார்த்தது டூ வைல் லூப் வந்து எக்ஸிட் கண்ட்ரோல் லூப், கண்டிஷன் கடைசியில் இருக்குது. வைல் லூப் வந்து என்ட்ரி கண்ட்ரோல் லூப், அது கண்டிஷன் ஃபர்ஸ்ட்டில் இருக்குது. கண்டிஷன் ஃபர்ஸ்ட்லேயே இருக்கனால வைல் லூப்பில் வந்து ஃபர்ஸ்ட் இட்ரேஷனுக்கே கண்டிஷன் செக் பண்ணிட்டு தான் உள்ளே விடும். ஆனால் டூ வைல் லூப் ஃபர்ஸ்ட் இட்ரேஷன் எப்படினாலும் அந்த டூ பார்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணிடும். அதுக்கப்புறம் தான் கண்டிஷனை செக் பண்ணுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து பேசிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அ வைல் லூப் அண்ட் அ டூ வைல் லூப். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம அடுத்த எபிசோடில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆம்ஸ்ட்ராங் நம்பர் அப்படிங்கிற ஒரு நம்பர் வந்து நம்மளுக்கு கொடுத்தாங்கன்னா, ஒரு நம்பர் இன்ப்ரூவாக கொடுத்தாங்கன்னா அது ஆம்ஸ்ட்ராங் நம்பரா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ரோக்ராம். இதுவும் வந்து சி ப்ரோக்ராமிங் நம்மளோட லேபில் வந்து கேட்குறத ஒன் ஆஃப் த கொஸ்டின்ஸாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம அந்த ப்ரோக்ராம் எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அது வந்து நம்ம இட்ரேஷன் இப்போ படித்த கான்செப்ட்ஸை யூஸ் பண்ணி தான் வந்து அந்த ப்ராப்ளமை வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் கோடை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சி ப்ரோக்ராமிங் சீரீஸோட அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அண்டில் தென், பாய்.